சிறுநீர், மலம், சீழ் முதலியவற்றால் நிறைந்துள்ள இந்த உடல் அழியக்கூடியது. இது நீர்க்குமிழை போன்றது, கானல் நீரை ஒத்தது. உங்களின் எதிரிகளால் இது எள்ளி நகையாடப்படுகிறது. பிராணன் பிரிந்த பின் உபயோகமற்ற ஒரு மரக்கட்டை போன்று இந்த உடல் கிடக்கிறது. கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இதுதான். இதுவே உங்களின் உண்மையான எதிரி. எருவைப் போல் இதை நீங்கள் மிகுந்த நிகிருஷ்ட பாவத்துடன் கருத வேண்டும். அதனுடன் அதிகமாக ஒட்டிக்கொண்டு வாசனை திரவியங்கள், பவுடர், பூக்களால் அதை ஏன் வழிபடுகிறீர்கள்? அழகிய பட்டு வஸ்திரங்களாலும் அணிகலன்களாலும் அதை அலங்கரித்து முட்டாளாக்கி விடாதீர்கள். இது வெறும் அறியாமையே ஆகும். இவ்வுலகில் ஒன்றுமே எனக்கு சொந்தமில்லை, இந்த உடலும் என்னுடையது அல்ல என்பதே உண்மை ஞானம். அவன் என் மகன், அவள் என் மகள், அவள் மனைவி, அந்த பங்களா என்னுடையது. நான் பணக்காரன், நான் க்ஷத்ரியன், நான் பிராமணன், நான் சில்லு போல் ஒல்லியாக இருக்கிறேன், நான் பருத்து பலபலவென்று இருக்கிறேன்,